கண்ணியம் காக்காத ஆபாச நிதி, பெண்ணியம் காக்க போகிறாயா? ஊர் நடுவே ஆபாசத்தை பேசி பெண்ணியம் காக்காத ஆபாச நிதியே, பெண்ணியம் காக்காத ஆபாச நிதியே, பெண்ணியம் காக்க போகிறாயா? அசிங்கப்பட்டு நிற்கும் ஆபாச நிதி, ஆபாச நிதியே உனக்கு அரசியல் கேடா? அதிகாரத்தை ஆபாச நிதியமாக்கிய ஆபாச நிதி, பெண்களை ஈடுபடுத்தும் பேரான ஆபாச நிதி. ஆர்ப்பாட்டம் நடத்த வந்தாயா? இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய பேச்சுக்கோ அபத்தமான பேச்சுக்கோ அடிப்படையான ஒரு அரசியல் கொண்ட ஒரு இயக்கம் தான் இந்த திமுகவும். அதுக்கு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிற இந்த உலகாநிதியும் நீங்க யாரை எதிர்த்து பேசுறீங்கிறது உங்களுக்கு மனசுல நினைச்சுக்கணும். இந்த தமிழக வெற்றிகளும் இன்னைக்கு உங்க அப்பாவே சட்டமன்றத்துக்கு நுழையவிடல. நீங்களே எங்களுக்கு ஏமாத்துறோம். எங்க தலைவர் உங்களை மாதிரி காசு கொடுத்தோ கொலுசு கொடுத்தோ மூக்குத்தி கொடுத்தோ இன்னைக்கு ஆட்சியை முடியல. மக்கள் கட்சியின் தலைவர் இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் சட்டமன்றத்துல முதல்வர் அமைத்து அழகு பார்த்திருக்காங்க. காவிரி நதிநீர் பிரச்சனை இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையா? நீங்க இன்னைக்கு வரீங்களா சட்டமன்றத்துக்குள்ள? எத்தனை ஆண்டு காலமா உங்க தாத்தா உங்க அப்பா கடந்த ஆட்சியில நீங்களும் பயன்படுறா இத்தனை ஆட்சிகள் கண்டதுக்கு அப்புறம் உங்களால முடியாது. இன்னைக்கு வந்து தலைவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம் இன்னைக்கு பேசுற நீங்க இந்த 4-5 திருடா உங்க தாத்தா காலத்துல இருந்து உங்க அப்பா காலத்துல இருந்து என்னத்தை கட்டிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு ஒரு கூட்டம் போட்டு இன்னைக்கு தமிழக முதல்வருக்கு எதிராக நாங்க போர்க்கொடி தூக்குறோங்கிற விவசாயிகளுக்கு ஆதரவா நாங்க நிக்கிறோங்கிற போன ஆட்சி காலத்துல போன வருஷத்துல நம்ம டெல்டா பகுதிகள்ல எத்தனையோ பிபிசி துறைகள்ல நெல் மூட்டைகள் வளர்ந்து செடியா முடிச்சு கிடந்துச்சு. அன்னைக்கு எங்க போய் இந்த உதயநிதியோ இந்த நம்ம ஊர் எம்எல்ஏ மேலாளோ மற்ற அமைச்சர்கள் அன்னைக்கு எங்க போறீங்க? அன்னைக்கு டெல்டாவில் ஒரு காலத்தில் பதிஞ்சுச்சா? இன்னைக்கு போய் நாங்க விவசாயிகளுக்கு ஆதரவா நிக்கிறோம் முன்னணியில நிக்கிறோம்னு இன்னைக்கு இல்லாத பயிர்களை கதைகளை சொல்லிட்டு இருக்கு. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு யோசிச்சு பாக்குறீங்களா? உங்களை மக்கள் பிடிக்காம தாங்க இன்னைக்கு ஓரம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்க போயிட்டு வேலை செய்யறாங்க அவசியம். நீங்க எதுவுமே செய்யலன்னா இன்னைக்கு ஓரமா உட்கார்ந்துருக்கிறீங்க. தமிழக மக்களால இன்னைக்கு மாபெரும் ஆதரவோட இன்னைக்கு தமிழக முதல்வரா தலைவர் அங்க உட்கார்ந்துருக்கவருக்கு தெரியும் அடுத்த கட்டமா என்ன செய்யணுங்கிறது தெரியும். இந்த மக்கள் நம்மள எந்த இடத்துல வச்சிருக்காங்கிறது அவருக்கு புரியும். அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல சரியா அவங்களுக்கு வேண்டியத கட்டாயம் செய்வோம். எங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்த ஒவ்வொன்றையும் கட்டாயம் எங்க தலைவர் நிறைவேற்றுவாரு. அதை நீங்க இந்த இடத்துல கட்டாயம் பார்க்க தான் போறீங்க. இன்னொரு உதயநிதி நேற்று பேச்சில் சொல்லியிருக்காரு, சட்டமன்றம் கூடு சட்டமன்றத்துல வாங்க நாங்க உங்களுக்கு பதிலடி கொடுக்கிறோம். போற சட்டமன்றத்தில் நடந்தது மக்களுக்கே தெரியும். இதுவரை சட்டமன்றம் யாரும் கவனிக்காம இருந்துச்சு. எப்ப தலைவர் முதல்வரா பதவி ஏற்றாரோ அன்னையிலிருந்து ஒவ்வொரு சட்டமன்ற நிகழ்வையும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் கண்காணிச்சுக்கிட்டு வராங்க. நீங்க அங்க என்ன செய்றீங்க, என்ன அழகா பண்றீங்க, எல்லாத்தையும் பேசுங்க. அடுத்த நிமிஷமே வெளியில போயிட்டீங்க. என்னையா அரசியலே பண்ண முடியாது, இங்க கரகாட்டியே நீங்க கட்ட முடியாது. நாங்க இதுவரை எங்கள்கிட்ட மைக்கு கையில கிடைக்கல. இன்னும் எங்க தலைவர்களை நேரடியா அது மாதிரி விஷயங்கள்ல கலந்துக்குங்கன்னு அறிவுறுத்தல. அதனால நாங்க அமைதியா இருக்கோம். என்ன மாதிரி இங்க பல பேர் இருக்கா, கையில மைக்கு சிக்கிடுச்சு, நீங்க கரகாட்டியே கட்ட முடியாது. இந்த இடத்துல அனைத்து தமிழக வெற்றி நிர்வாகிகள் சார்பா மாபெரும் கண்டனத்தை ஒன்னுக்கும் உதயநிதி எதிர்கட்சி தலைவர் எனும் பொம்மை சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு இந்த தினத்திலே எங்களது மாபெரும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நடத்த வந்தாயா?
என்று சிறப்பாக நடந்து வருகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தை திமுக கலைஞர் முதலமைச்சர் இந்த காலத்தில் இருந்து அவருடைய குடும்பம் எத்தனை மனநிலை இருப்பது சூழ்நிலை. அதே போல அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதும் அனைத்து தமிழ்நாடே தெரியும். அதே போல அவருடைய மகன் உதயநிதி என்னென்ன செய்தார் என்பது ஒவ்வொருத்தருக்கும் விளக்கமாக தெரியும். அவர்கள் குடும்பத்தை நினைக்காமல் அவர் தகுதிக்கு இழந்து இன்று முதலமைச்சர் அவர்களை தரக்குறவாக பேசியிருக்கிறார்கள். அதை கண்டித்து இந்த சிறப்பான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து மீண்டும் ஆபாசத்திலேயே உனக்கு அரசியல் இருக்கிறா அரசியல் ஓடு அதிகாரத்திலே ஆபாச நிலையமாக்கிய ஆபாச நிலையே ஈடுபடுத்தும் பேராவம் ஆபாச நிலையே ஆர்ப்பாட்டம் நடத்த வந்தாயா வாயை திறக்காத ஆபாச நிலையே உன் வீட்டில் பேசுவாயா ஒரு வீட்டில் பேசுவாயா தலைவர் பணியை இழிவுபடுத்தும் ஆபாச நிலை எதிர்கட்சி தலைவர் பணியை இழிவுபடுத்தும் ஆபாச நிலை எதிர்கட்சி தலைவர் பதவியை இழிவுபடுத்தும் ஆபாச நிலை எதிர்கட்சி தலைவர் ஆபாச நிலை உதவிப்பட்டும் உதவா நிலை அசிங்கப்பட்டு நிற்கும் ஆபாச நிலை உதவிப்பட்டும் உதவா நிலை அசிங்கப்பட்டு நிற்கும் ஆபாச நிலை ஆபாச நிலையே உனக்கு ஒரு அரசியல் கேடா உனக்கு அரசியல் உனக்கு ஒரு கேடா அரசியல் விட்டு ஓடு அரசியல் விட்டு ஓடு வந்தாயா ஆபாசம் ஆட வந்தாயா